3 exercise 3.3ல தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த ஜிசிடி of each pair of the following polynomials x cube plus y cube x power 4 plus x square y square plus y power 4 whose LCM is LCM கொடுத்துட்டாங்க x cube plus y cube into x square plus xy plus y square. இப்போ GCD ஃபைன் பண்ணும், பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டாங்க, LCMும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், கொடுத்துருக்க பாலினாமியல்ஸை f of x g of xன்னு எழுதுவோம். அதான் இங்கே எழுதியிருக்கோம். சொல்யூஷன் f of x equal to x cube plus y cube, g of x equal to x power 4 plus x square y square plus y power 4. LCMும் கொடுத்துட்டாங்க. LCM equal to x cube plus y cube, x square plus xy plus y square மூணுமே கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ f of x g of x LCM கொடுத்தனால நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிப்போம், f of x into g of x equal to LCM into GCD. நம்ம GCD தானே ஃபைன் பண்ணுவோம், LCM இங்கிட்டு கொண்டு வரணும். மல்டிப்ளிகேஷனாக இருக்குது ஈக்குவல் இந்த சைடு வரையில் டிவிஷன் ஆகிடும். அப்போ f of x into g of x divided by LCM equal to GCD. Therefore GCD equal to f of x, அதாவது a cube plus b cube ஐடென்டி யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நமக்கு LCMல வந்துட்டு x cube plus y cubeனே வருது. அப்போ கேன்சல் தான் பண்ண போகிறோம், எப்படின்னா டிவைட் வரனால. ஸோ அது அப்படியே வச்சுக்கலாம், நமக்கு யூஸ் பண்ணுற இடத்துல பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். இந்த இதில் வந்து நமக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 டிவைடட் பை எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. அடுத்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போது இது வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், ஜிசிடி நம்ம டிவைட் பண்ணையில் நம்ம டிவைட் பண்ண லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுவோம்ல. ஜிசிடி ரிமைண்டர் 0ன்னு வரும்போது கிடைக்கிற அந்த நமக்கு எழுதுவோம்ல. அப்போ டிவைட் பண்ணையில் நமக்கு எப்போ ரிமைண்டர் வருதோ அப்போ வர அந்த டிவைஸை டிவைட் அண்ட் டிவைஸை என்னவோ அதான் வந்துட்டு நம்ம ஜிசிடி எழுதுவோம் இல்லையா. அது மாதிரி செய்யணும். அதுக்கு பகரமாக இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்காது. எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ன்னு இருக்குல்ல. இப்படி வந்தாலே இதுக்கு ஒரு ஃபார்முலாவாட்ட இது எழுதிக்கலாம் டேரெக்டாகவே. என்ன எழுதலாம்னா இந்த இதுக்கு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4னா அதுக்கு ஃபார்முலாவாட்ட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்படி இதை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது இதான் கிடைக்கும். ஓகேவா. அதனால அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. அப்போ நமக்கு இது இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம்னா இது ஃபுல்லாக இப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட் இதான் கிடைக்கும். அதனால எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை அங்கே டினாமினேட்டில் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதெல்லாம் மல்டிப்ளைல தான் இருக்குது. இது வந்து ஒரே டேர்ம் தான், ஒரே பாலினாமியல் தான். அதனால தான் இன்ட்டு இதுவும் ஒரே பாலினாமியல் தான். இன்ட்டு நடுவில் ப்ளஸ் மைனஸ் அப்படி கேன்சல் ஆகலை. இது இன்ட்டு தான், இது ஃபுல்லாக ஒரே பாலினாமியல் தான். இன்ட்டு இது அதனால இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதான் ஜிசிடி. ஓகேவா. ஸோ இது முடிஞ்சது. அப்போ இது சிம்பிளாக தானே இருக்குது. என்னது இந்த செகண்ட் சம்மில் வந்துட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஜிசிடி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு தேர்ட் சம்மில் ஜிசிடி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரெண்டும் ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் தான் செய்வோம். ஐடென்டி யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஐடென்டி யூஸ் பண்ணாலும் பின்னே அதுக்கு ஃபார்முலா எழுதி செய்கிறதுக்கு பிறகு எல்சிஎம்ங்கும் போது டிவைட் தான் பண்ணுறோம். அதேமாதிரி ஜிசிடிலையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அதனால் நம்ம ஒரு அப்படியே எழுதியிருப்போம். ஜிசிடி வந்து அந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரீதியில் வரும். அது ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அதே நம்பர் கீழே இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணிக்க அதே போதும்ல. அதனால நம்ம அப்படியே வச்சுருப்போம். ஓகேவா. ஸோ தேர்ட் சம் கம்ப்ளீட்டட்.